வணக்கம் மாணவர்களே. பெல்ட்டை பழுது பார்த்தல் மற்றும் மாற்றுவது மற்றும் அதன் வேலைத்திறன் பற்றி இந்த பாடத்தில் பார்க்கலாம். பெல்ட் பல்வேறு அமைப்புகளின் ஒரு ஒருங்கிணைந்த பகுதியாகும். இது சக்தி பரிமாற்றம் மற்றும் மென்மையான செயல்பாட்டிற்கு ஒரு அடிப்படை தேவை. இன்று இதை பற்றி நாம் விளக்கமாக அறிந்து கொள்வோம். இந்த பயிற்சியின் முடிவில் உங்களால் ஒரு பெல்ட்டை சரி செய்யவும் முடியும், இயக்கவும் முடியும். V-belt டென்ஷன் அளவிட முடியும். ஸ்ப்ரிங் பேலன்ஸ் மூலம் பெல்ட் டென்ஷனை சரி செய்யவும் முடியும். இப்போது பெல்ட்களின் வேலைத்திறனை சரிசெய்வதற்கும் மாற்றுவதற்கும் மதிப்பிடுவதற்கும் தேவையான கருவிகளை பற்றி பேசலாம். குறிப்பிட்ட கருவிகள் அமைப்பு மற்றும் பெல்ட்டின் வகையை பொறுத்து மாறுபடும். பொதுவாக பயன்படுத்தப்படும் சிலவற்றை இங்கே காணலாம். தேவையான கருவிகள்: அலிகேட்டர் ஃபாஸ்டனர், பெல்ட்டின் முனைகளை இணைப்பதற்காக. லேசிங் மஷீன், ஃபாஸ்டென்சர்களின் பேக்கிங்கிற்கு. கட்டர், பெல்ட்டின் விளிம்புகளை வெட்டி முடிக்க. பெல்ட்களின் வேலைத்திறனை சரிசெய்தல், மாற்றுதல் மற்றும் சரிபார்க்கும் செயல்முறை பல படிகளை உள்ளடக்கியது. செயல்முறையின் பொதுவான அவுட்லைன் இங்கே. தேவையான நீளத்துக்கு பெல்ட்டை குறிக்கவும், வெட்டவும். பெல்ட்டின் இரு முனைகளையும் சதுரமாக மாற்றவும். அலிகேட்டர் ஃபாஸ்டனரை மையமாக லேசிங் இயந்திரத்தின் தாடைகளில் பொருத்தி முள் பக்கவாட்டில் பொருத்தவும். இயந்திரத்தின் தாடைகளுக்கு இடையில் பெல்ட்டை மையமாக வைக்கவும். பெல்ட்டுடன் ஃப்ளஷ் ஆகும் வரை ஃபாஸ்டனரை பெல்ட்டில் அழுத்துவதற்கு இயந்திரத்தை இயக்கவும். ஃபாஸ்டென்சரின் விளிம்புகளை ஒழுங்கமைக்கவும். புள்ளிகளுக்கு எதிராக கரடுமுரடான பக்கத்துடன் புள்ளிகளுக்கு அருகில் உள்ள தண்டுகளைச் சுற்றி பெல்ட்டை வைக்கவும். முதலில் சிறிய கப்பி முனையில் பெல்ட்டை பொருத்தவும், பின்னர் அதை பெரிய கப்பி மீது இயக்கவும்.
இறுதியாக பெல்ட்டின் பதற்றத்தை சரிபார்த்து சரி செய்யவும். இந்த தலைப்பின் வாயிலாக பெல்ட் பழுது பார்ப்பது, மாற்றுவது, பெல்ட்களின் வேலைத்திறன் மதிப்பிடுவது பற்றி பார்த்தோம். V-பெல்ட் டிரைவ் மூலம் பெல்ட் டென்ஷன் சரி செய்வது பற்றியும் பார்த்தோம். இறுதியாக சில கேள்விகள் மூலம் உங்கள் திறன்களை நாங்கள் சோதித்தோம். மேலும் இது உங்கள் திறன்களை மேம்படுத்த மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் அனைத்து பாடங்களையும் புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறோம். எங்களின் அடுத்த வீடியோவில் மற்றொரு பாடத்துடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி.